ஹீரானுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்ல போறா அந்த குட்டி பாப்பான்ட்டு நினைச்சா நிஜமாலே ஹாவோ பாக்குற அந்த குட்டி பாப்பா அதுதான் ஹீரானோட பாய் ஃப்ரெண்டுன்னு மாட்டி விட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரானோ அரக்க பறக்க ஷோவான் கிட்ட என்னென்னமோ சொல்லி அவனை சமாளிச்சு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட்டு அனுப்பிச்சுட்டு ஹாவன் கிட்ட வந்து உனக்கு என்னடா பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் கண்ணுல அந்த குட்டி பாப்பா மாட்டிடுறா. ஹே, இந்த குட்டி பொண்ணு நாம அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல சேவ் பண்ணுமே உன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு நீ அந்த பாப்பாவை பாக்குறதுக்காக தான் நீ அடிக்கடி இந்த ஊருக்கு வரியா? இதை என்கிட்ட சொன்னா என்ன ஹீரான், நான் அம்மா கிட்ட மாட்டியா விட்டுற போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாப்பா பக்கத்துல ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிறாரு, அவரா அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா ஹீரானோ இதான்டா சாக்கு, ஆமா ஆமா அவர் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல இவனோ இதுதான் ஹீரான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே, வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா பழகுற இல்லையா, ஆனா என்கிட்ட மட்டும் தான் நல்லாவே பழக மாட்டேன்ற. அதெல்லாம் பழகுறேன் இப்ப இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தா அந்த குட்டி பாப்பா அக்கா சாரி அக்கா நான் வேணும்ட்டு எல்லாம் நேத்து உங்களை மாட்டி விடல, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்ட்டு தான் அப்படி சொன்னேன்றாங்க. என்னது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொன்னியா? விஷம், இனிமே உன்னை நம்பவே மாட்டேன், சரி ஒழுங்கா வரேன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா அங்க அந்த பாப்பாவை காணோம். ஹீரானோ அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இங்க ஒரு குட்டி பாப்பா வரைஞ்சிட்டு இருந்தாலே அவ எங்க காணான்னு கேட்க அவங்க எல்லாம் நாங்க கவனிக்கலையே, நாங்க பாட்டு வரைஞ்சிட்டு இருந்தோம்னு சொல்ல பதறி போற ஹீரானோ சரி நீங்க வரீங்க நானே பாத்துக்கிறேன்ட்டு வெளியே வந்து டைம் வேற ஆகுது, அந்த குட்டி பாப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்ட்டு ஒரு இடம் விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த குட்டி பாப்பாவோ கேஷுவலா வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கா. அவள தற்செயலா பாக்குறா. ஹே பாப்பா நீங்க என்ன பண்ணுகிற, நீ ஹீரானோட ஃப்ரெண்டோட பொண்ணு இல்ல, என்ன யாருன்னு தெரியுதா உனக்கு? என்ன தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, இருந்தாலும் சுட்டி குழந்தை உனக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது, சரி வா எங்கேயாச்சும் சாப்பிட போலான்ட்டு அந்த பாப்பா வேணான்னு சொல்லியும் ஒழுக்க டைமா ஒரு கேக் கடைக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு கேக்குறான். அப்ப அந்த குட்டி பாப்பாவும் நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க என்ன ஹீரானோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வெளியில ஹீரான் மலையில இந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரானை பாக்குற இந்த குட்டி பொண்ணு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறா, ஏன்னா நேத்து இவனை பார்த்தோன்னதான் அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. அதையெல்லாம் யோசிச்சு இவன் கிட்ட எனக்கு என்னமோ ஹீரான் உங்களை பாய் ஃப்ரெண்டா நினைக்கலன்னு தோணுதுன்றாங்க. இவனும் என்னதே உனக்கு ஏன் அப்படிலாம் தோணுது, நீ சின்ன பொண்ணு உனக்கு அப்பெல்லாம் தோணக்கூடாது, சரிவா நான் உன வீட்டுக்கு கூட்டு போய் விடுறேன்ட்டு அந்த பாப்பா சாப்பிடாத கேக்க பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னமா பெரியவங்க யாரும் இல்லையா, எங்க இருக்காங்க கூப்பிடு யாராச்சும்னா அந்த நேரத்துல செவுத்துல இருக்கிற பூ பிக்சரை பார்த்து இதை நான் எங்கேயோ பாத்துருக்கேனேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஷோவான் ஹாவும் பார்த்து யார் நீங்க என் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டா உங்க வீட்டு பாப்பா வெளியே தொலைஞ்சிட்டா, நான் தான் அவளை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா உங்களையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அட என்னோட அங்கிள் வீட்டுல புதுசா கார்டனிங் வேலைக்கு சேர்ந்தவர் தானே நீங்க? ஓகே எனக்கு வெளியே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும்ட்டு அந்த குட்டி பொண்ணு காதுல உனக்கு அப்படிலாம் தோணக்கூடாது, ஹீரானோட பாய் ஃப்ரெண்டும் நான் தான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் தான்ட்டு போறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல ஷோவான் இந்த பாப்பாவை போட்டு ஒரே திட்டு, உனக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து விடணுமா, ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு கேட்கிற நேரத்துல ஹீரான் பயங்கரமா மலையில நினைஞ்சு அழுத்துட்டே வந்து ஷோவான் கிட்ட உன்னோட அண்ணன் பொண்ணை நான் தொலைச்சிட்டேன் ஷோவான்னு சொல்ல வர நேரத்துல அந்த குட்டி பாப்பா அவங்க முன்னாடி வந்து கெத்தா நிக்கிறா. அவங்கள பாக்குற ஹீரானோ விஷம், மலையில நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை தேடிட்டு இருந்தா நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்குது பாத்தியா அதுன்ட்டு கோவமா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரான் எதுக்கு மலையில நினைஞ்சிட்டு இப்படி வந்து நின்னுட்டு இருக்க, ஒழுங்கா தலையை துவட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு, அவனும் குட்டி பொண்ணு இல்ல தொலைஞ்சு போறதுக்கு, எங்கனாலும் கரெக்டா இங்க வந்துருவான்னு சொல்ல அது சரி கரெக்ட் தான், நான் தான் கொஞ்சம் ஓவர் எமோஷனலா ஆயிட்டேன், சரி ஓகே மழை நின்னோட கிளம்புறேன், உடனே துரத்தாதன்ட்டு மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. அப்ப ஷோ ஆனா செம்ம கோவமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு பொய் சொல்றவங்களையே பிடிக்காது ஹீரா, நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்ற மாதிரி தோணுது, இனிமே என்ன பார்க்கவே வராத அப்படி இப்படின்னு போட்டு ஹீரான கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். அதையெல்லாம் கேட்கிற ஹீரானோ நிறுத்து ஷோவான், நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு, உன்னை பத்தி எனக்கு ஏதாச்சும் தெரியுமா, உன்னை பத்தி நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்கியா, உன் வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்காளே யார் அவனு கேட்க செம்ம காண்டான ஷோவானோ ஹீரானா அப்படியே அழகா தூக்கி மாடியில இருந்து கீழே போட பாக்குறான். அப்ப ஹீரான் என்னடா பட்டுன்னு இடுப்பு பிடிச்சு தூக்கிட்ட, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கீழே இறக்கி விடுன்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரியுது ஷோவான், என் மேல இருக்கிற அக்கறையில தானே கோவப்பட்டேன், ஹையா செம்ம ஜாலி, நான் இன்னைக்கு சந்தோஷமா தூங்குவேன்னு வீட்டுக்கு போனோன்னு நான் சும்மா சொன்னேன், அது ஹீரானோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரான் ஷோவானோட வீட்டுல அவனோட பூனையோட விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் அங்க வந்து எப்படியோ ஷோவானோட மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட போல, இன்னும் பூக்களையும் செடிகளையும் பத்தி தெரிஞ்சுக்கோ, அவன் இன்னும் க்ளோஸா பழகுவான்னு சொல்ல ஹீரானுக்கு ஒரு யோசனை, அவனோட அங்குளும் கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர், அதனால அவரோட வீட்டுக்கு போய் கார்டனிங் ரிலேட்டடா ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் இருந்தா எடுத்துட்டு வந்து படிக்கலாம்னு போனா ஹாவும் கண்ணில் மாட்டிட்டாங்க. ஹீரான பாக்குற ஹாவும் என்ன பார்க்க தானே வந்தேன்னு கேட்க நான் அவனும் உன்னை பார்க்கலாம் வரல, உன்னோட அங்கிளை தான் பார்க்க வந்தேன், அவர் இல்ல சரி நான் கிளம்புறேன்னு திரும்ப சரி ஹீரான் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கன்ட்டு எனக்கு தெரியும், நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன், வா என்னோட அங்கிள் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவனோட அங்கிள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நிறைய கார்டனிங் ரிலேட்டடான இருக்கிற புக்ஸ் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போய் இதுல உனக்கு என்ன புக் வேணுமோ எடுத்துக்கோ நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி கூடவே ஒரு ரேரான ஃபிளவர் எடுத்துட்டு வந்து ஹீரானுக்கு காட்டுறான். இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிளவரா, என் அங்கிள் இதை யாரையுமே தொட விட மாட்டாரு, நீ வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரானோ இல்ல எனக்கு புக்கு மட்டும் போதும்ட்டு அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு வந்து அப்படியே படிச்சுட்டே நைட்டு தூங்கிடுறாங்க. அப்போ பிசினஸ் ட்ரிப்ல இருந்து வீட்டுக்கு வர ஹீரானோட அம்மா ஹீரான் கையில இருக்கிற அந்த புக்கை எடுத்து பார்த்து டேபிள்ல வச்சுட்டு என்னமா நீ ஒழுங்கா திரும்பி படுக்காம புக்கை கட்டி புஷின்னு பத்துன்னு இருக்கிற, சரி
தூங்க அம்மா இப்பதான் பிசினஸ் ட்ரிப்ல இருந்து வந்தேன், நாளைக்கு பேசலாம்னு அவங்க ரூமுக்கு போலாம்னு திரும்பி எதிர்ச்சியா மேல பார்த்தா ஹீரான் அந்த பூ போட்டோவை மேல மாட்டி வச்சிருக்காங்க. என்னதுமா இது, எதுக்கு நீ அந்த போட்டோவை மேல மாட்டி வச்சிருக்க, தூங்கும் போது உன் மேல கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ஹீரானோ அம்மா அதெல்லாம் விழாதுமா ப்ளீஸ் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல, உனக்கு எது எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற வயசுலாம் இன்னும் வரல, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன், நீ எதையும் யோசிக்காம ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரானுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்து இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோன்னு எடுத்துக்கன்னு சொன்னா ஹீரானுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லா இல்லன்ட்டு தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ் அதுதான் நல்லா இருக்குன்னு போட்டு விட்டு இன்னைக்கு ஃபுல்லா அம்மா உன் கூட தான் இருக்க போறேன்ட்டு ஹீரானை வெளியே கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரே ஆள அம்மா வாழ்றதே உனக்காக தான் சொல்லி அலறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரான் கட்டிலுக்கு அடியில அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லி இன்னைக்கு ஷோவான பாத்துட்டு வரலாம்னு கிளம்புனா எங்க கிளம்பிட்ட நீ, அதுவும் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டுன்னு வேற ட்ரெஸ் போட வச்சு இன்னைக்கு அம்மா உனக்காக நிறைய ஸ்பெஷலா சமைக்க சொல்லியிருக்கேன், வா ஒன்னா சாப்பிடலாம்னு சாப்பிட ஆரம்பிச்சா ஹீரான் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றாங்க. அம்மா எனக்கு தலை வலிக்குது, நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மேல வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ மேல இருக்கிற அந்த பூவை பார்த்து ஏன் என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, ஒரு பக்கம் இந்த மெய்ட் ஆண்டி எப்ப பார்த்தாலும் நை நைன்னு பேசிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னோட அம்மா அக்கறன்ற பேர்ல ஓவர் ப்ரொடெக்டிவா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைச்சிட்டே தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரானோட அம்மா பயங்கரமா குடிச்சிட்டு ஹீரானோட ரூமுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஒன்னும் ஆகல நீ தூங்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சோன முதல் வேலையா மெய்டு கிட்ட சொல்லி ஹீரான் ரூம் மேல மாட்டி இருக்கிற அந்த பூ பிக்சரை கலட்டிடுறாங்க. மெய்டு ஆண்டியோ சாரி ஹீரான், இந்த பூ படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது உன்னோட அம்மாவோட ஆர்டர், என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்ல ஹீரானும் சோகமா ஷோவான நினைச்சிட்டே விண்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காஃபி எடுத்துட்டு வர ஹீரானோட அம்மா நீ நைட் அன்னைக்கு அந்த புக்கு படிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன், நம்ம வீட்டுல ரொம்ப நாளா கார்டனிங் வேலை பார்க்காம இருக்கும்ல, உன் அங்கிள் கிட்ட தான் ஒரு நல்ல கார்டனரை நம்ம வீட்டுக்கும் கேட்டிருக்கேன் பார்க்கலாம்னு சொல்லி சரி காஃபி குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வா உன்னை பார்க்க ஹாவும் வந்திருக்கான்ட்டு கீழே வந்தா ஹாவும் அவன் புதுசா ஓபன் பண்ணிருக்க ரெஸ்டாரண்டோட கேட்டலாக்லாம் ஹீரானோட அம்மாக்கு காட்டிட்டு இருக்கான். அப்ப ஹாவும் சும்மா இல்லாம ஹீரானும் இந்த மாதிரி பெருசா ஏதாச்சும் பண்ணணும் ஆண்டி, அவ பக்கத்து ஸ்டேட்ல ஒரு கோர்ஸ் போட்டாலே அடுத்த மாசம் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுமே, எப்ப கிளம்புறதா பிளான்ன்றான். அப்போ ஷோவானை விட்டு விலகி போறதுக்கு விருப்பம் இல்லாம ஹீரான் அம்மா நான் அந்த காலேஜ் சேரலாமா உங்க கூடவே இருக்கிறேனம்மான்னு சொன்னா ஹே அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம்ன்றான் இவன். அதை கேக்குற ஹீரானோட அம்மாவும் நீ கவனிரா ஆகும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோமோ அதை பண்ணட்டும்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹீரான் கீழே தண்ணி குடிக்கலாம்னு வந்தா தண்ணியே இல்ல, என்ன தண்ணி கூட பிடிச்சி வைக்காம இந்த மெய்ட் ஆண்டி எங்க போயிட்டாங்கன்ட்டு அவங்களை தேடி வெளியே வந்தா அந்த மெய்ட் ஆண்டி கார்டன் ஏரியால யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி நீங்க தண்ணி கூட ஃபில் பண்ணி வைக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஹீரானோட குரலை கேட்டு ஷோவான் அங்க பூக்களுக்கு நடுவுல இருந்து எழுந்துக்கிறான். ஷோவான பாக்குற ஹீரானுக்கும் சரியான ஷாக்கு. அப்ப ஹீரான் ஷோவான் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லுனா நானா அது வந்து இங்க இருக்கிற ஒரு குட்டி பாப்பாக்கு டிராயிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன்றாங்க. அதை கேட்கிற மெய்டுக்கு சரியான ஷாக்கு. என்னமா சொல்றேன்னு கேட்டா ஹீரான் அவங்க கிட்ட கண்ணடிச்சு ஷோவான் கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லிக்காதீங்கன்ற மாதிரி சைகையிலேயே காட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கிற மெய்டு ஆண்டியும் ஆமா இந்த பொண்ணு இங்க டியூஷன் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரான் ஆமாமா 2 மாசமா நான் இங்க தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், சரி ஆண்டி தண்ணி வரல கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்கன்ட்டு மெய்டு ஆண்டியை வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டு ஹீரான் வேகமா அவங்களோட ரூமுக்கு ஓடி போய் மேல இருந்து ஜன்னல் வழியா ஷோவான பாக்குறாங்க. ஷோவான் அவங்க வீட்டுல பாக்குற ஹீரான் எங்க அவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்சா ஷோவான் அவங்க கிட்ட பேசாம போயிடுவான்ட்டு நினைச்சு எப்படியோ அவங்க இந்த வீட்டுல வேலை தான் பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு மேல வந்தா மெய்டு ஆண்டியோ என்னமா இவன் தான் உன்னோட ஆளா, இவனை பாக்குறதுக்காக தான் நீ என்ன அடிக்கடி மிரட்டிட்டு வெளியே போவியான்றாங்க. ஹீரானோ ஆண்டி அம்மாக்கு தெரியாம பாத்துக்கங்க ஆண்டி, அண்ட் அவன்கிட்டயும் நான் இந்த வீட்டுல தான் வாழ்றன்ற விஷயம் தெரியாத மாதிரி பாத்துக்கங்க ப்ளீஸ்ன்றாங்க. அட சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாதுன்னு சொல்லும் போது ஒரு பெரிய லக்ஸரி கார்ல ஹார்ன் அடிச்சுட்டு யாரோ அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. யாரா இந்த நேரத்துல வருதுன்னு கீழே வந்து பார்த்தா ஹீரானோட அம்மா ஹீரான் நம்ம கார்டனை பாத்தியா புதுசா ஒருத்தனை வேலைக்கு சேர்த்திருக்கேன், எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, காலையில இருந்து அவன் தண்ணி கூட குடிக்காம சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான், நான் அந்த பையனை காஃபி சாப்பிடறதுக்காக நம்ம கூட கூட்டிட்டு வர போறேன், அதுவும் இல்லாம அவனோட அங்கிளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், நீ போய் நல்ல ட்ரெஸ்ஸா ஏதாச்சும் போட்டுட்டு வான்னு சொல்ல மெய்ட் ஆண்டியோ எதுக்குமா வேலைக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுக்கணும், நான் வேணா வெளியே போய் கொடுத்துட்டு வரவான்றாங்க. ஹே அவனை வேலைக்காரன்லாம் சொல்லாத எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. மெய்ட் ஆண்டியோ ஆமா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரே பையனை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறாங்க. எங்க ஹீரானோ ஐயோ செம்மையா மாட்டிக்கணும், எப்படி இன்னைக்கு சமாளிக்க போறோம்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஷோவானை மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வகையா மாட்டிப்போமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரானோட அம்மா சரி நீ மேல போய் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வா, அதுக்குள்ள நானே அவனை காஃபி சாப்பிட கூப்பிட போறேன்ட்டு கிளம்புன உடனே ஹீரானோ அந்த மேடும் சேர்ந்து வீட்டுல மாட்டி வச்சிருக்க ஹீரானோட போட்டோஸ் அண்ட் அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய ஃப்ரேம்ல பூ போட்ட போட்டோ வேற இருக்குது. ஐயோ இதை எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா ஹீரோனோட அம்மா நீ இன்னும் ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணுகிறேன்னு கேட்டா இல்லமா இந்த பெரிய போட்டோலாம் அசிங்கமாக இருக்குல்லையா அதான் அதை மாத்தி வைக்கலாம்னு பார்த்தேன், முன்னாடி நீ நேத்துனமா அதை பார்த்தாதான் தூக்கம் வரும்ட்டு சீலிங்ல எல்லாம் மாட்டி வச்சிருந்தா இப்ப அசிங்கமாகுதுன்ற அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிட்டு வான்ட்டு ஷோவான போய் கூப்பிட்டா அவன் ஒரே வார்த்தையில வரலன்ட்டான். மாடியில இருந்து பயந்து பாத்துட்டு இருக்க ஹீரான் கிட்ட மெய்ட் ஆண்டி வந்து
பயப்படாத செல்லம், உன்னோட ஆள் வரலன்ட்டானான்றாங்க. அப்பா இப்பதான் கொஞ்சம் ரிலீவா இருக்கு ஆன்ட்டின்னு சொன்னா அடுத்த வில்லங்க ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள வருது. அந்த ஹாவும் பையன் தான் ஹீரானை விடாம வலிற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். சரி வந்தவங்களை வான் கூட சொல்லாம இருந்தா எப்படின்ட்டு ஹீரானும் கீழே வந்து பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா ஷோவான் வரலன்ட்டு வெளியே உட்காந்து சாப்பிடுறதுக்காக மேய்ட ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. ஹீரானோ என்னடா இது, அவன் வரலன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்க போல என்று யோசிச்சுட்டு இருக்கா. வேலை செய்யறவங்கள இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, இன்னைக்குன்னு பார்த்து எதுக்கு இவ்வளவு கைண்டா இருக்கிறாங்க எல்லாரும், ஷோவான பார்க்காம போக மாட்டாங்க போலயே. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற ஷோவான பார்த்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ போச்சுடா சாமி, ஏதாச்சும் பண்ணி இவனை அந்த சைடு பார்க்க விடாம தடுக்கணும்னு நான் ஒரு பசில் கேம் விளையாடிட்டு இருக்கேன், என்னால அதை சால்வே பண்ண முடியல, நீ கொஞ்சம் வந்து அதை எனக்கு சால்வ் பண்ணி தரியான்னு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் சின்ன பசங்க விளையாடுற பசில் கேமை விளையாட வச்சிட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடுகிறான். அப்ப ஹீரான் ஜன்னல் வழியா வந்து பார்த்து என்னடா இவங்க இன்னும் போகாம என்ன பண்ணுகிறாங்க, கண்டிப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பேர் அடிபடாம இருக்காதே, நம்ம அம்மா நம்ம பேரை சொல்லாம இருக்கவே மாட்டாங்களேன்ட்டு மெய்டு ஆன்ட்டிக்கு, ஆன்ட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அம்மா என்னோட பேரை சொல்லாம பாத்துக்கங்கன்ட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பாக்குற மெய்டு ஆன்ட்டியா உனக்குன்னா நீ உஷாரா மேல போயிட்ட, சரி சரி நான் சமாளிக்கிறேன்னு இங்க வந்தா ஷோவானும் அவனோட அங்கிளும் பூக்களையும் செடிகளையும் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷோவான் நிஜமாலே ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் தான். ஹார்டிகல்ச்சரிஸ்ட்னா தோட்டக்கலை நிபுணர்கள் மாதிரி. அப்ப ஹீரோனோட அம்மா அவனோட அங்கிளுக்கு பூக்களை பத்தி பேச ஒரு கம்பெனி கிடைச்சிச்சுன்னா விடாம பேசினே இருப்பாரு போலயே, பேசினது போதும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு ஹீரான் இன்னும் என்ன பண்ணுகிறா அவளையும் கூப்பிடலாமன்ட்டு அவங்க பேரை சொல்ல வர சமயத்துல மேட் ஆன்ட்டியோ சம்பந்தமே இல்லாம கத்தி நான் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணிருக்கேன், அதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கன்ட்டு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. அடுத்து அவனோட ஆன்ட்டி அவங்க ரெண்டு பேரும் எங்க காணான்னு கூப்பிடலான்ற நேரத்துல மறுபடியும் மேட் ஆன்ட்டி சம்பந்தமே இல்லாம கத்தி இன்னொரு புது டிஷ் ட்ரை பண்ணிருக்கான், அதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் மேல இருந்து பாத்துட்டு இருக்க ஹீரானோ பாவம் மேட் ஆன்ட்டியோ எவ்வளவுதான் சமாளிப்பாங்க. ரைட் இவனுங்க கிளம்புற மாதிரியே தெரியல, சரி நாம மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிடலாமன்ட்டு மெய்டு ஆன்ட்டி கிட்ட நான் மயக்கம் போட்ட விழுந்துட்டேன்ட்டு அம்மா கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி மெய்டு ஆன்ட்டியும் அம்மா அவங்க பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ட்டு வந்து கத்துறாங்க. ஹீரான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானோன்னு அவங்களோட அம்மா டக்குன்னு மேல வந்து பார்த்து ஹாவும் கிட்ட ஏன்பா நீ அவ கூடவே தானே இருந்த ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு கேட்டா, இல்ல ஆன்ட்டி நான் பசில் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இப்பதான் பெட்ல படுக்க வச்சேன்றான். உடனே ஹாவும் அங்கிளும் ஹீரானோட அம்மா கிட்ட நீ எதுக்குமா இப்ப பதறிட்டு இருக்க, டாக்டர் தான் இங்கேயே இருக்காங்க இல்லன்ட்டு ஹாவோட ஆன்ட்டி ஹீரானை செக் பண்ண சொல்லிட்டு ஒன்னும் இல்ல பிளட்டோட சுகர் லெவல் கம்மியா இருக்கும், ஏதாவது சாக்லேட் இருந்தா கொடுங்கன்ட்டு ஹீரானுக்கு ஒரு சாக்லேட்டை ஊட்டி விட்டுட்டு ஒழுங்கா சாப்பிடுமான்ட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரானோட அம்மாவோ இவளுக்கு இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்ட்டு தான் பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்கேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்ட்டு அழுகுறாங்க. அப்ப அவனோட ஆன்ட்டி நீ அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாத எல்லாம் சரியாயிடும்ட்டு போறாங்க. எல்லாரும் போயிட்டோன்னா ஹீரானும் அப்பாடா இவங்களுக்கு துரத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, சரி ஷோவான் என்ன பண்றான்ட்டு பாக்கலாம்ட்டு போனா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு ஷோவான் உட்காடுறான். உடனே ஹீரான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் ஷோவான், எனக்கெல்லாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காது, உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புன்ட்டு மெசேஜ் பண்ணிட்டு நாம வேணா நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமா, அவனை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மெசேஜை தட்டி விடுறாங்க. ஷோவானும் சரி ஓகேன்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது சில வேஸ்ட் டஸ்ட்பின்ல எடுத்துட்டு வந்து போடும்போது மெய்ட் ஆன்ட்டி ஹீரானோட அம்மா ஹீரான் புடிச்சு போடுற ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்லன்ட்டு மெய்ட் ஆன்ட்டி கிட்ட கொடுத்து டஸ்ட்பின்ல போட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரானோட ட்ரெஸ் ஷோவான் எங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஹீரான் இங்க தான் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்க போறான்ட்டு வந்து டஸ்ட்பின்ல போட்டு போறாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஷோவான் இந்த ட்ரெஸ் அன்னைக்கு ஹீரான் போட்டு இருந்த ட்ரெஸ் இல்லன்ட்டு கண்டுபிடிச்சிடுறான். சின்ன பொண்ணு மட்டும் இல்ல ஹீரான் பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த வயசுல என்ன பண்றோம்னு தெரியாம பண்றாளா இல்ல தெரிஞ்சேதான் பண்றாளா, எதுக்காக இதையெல்லாம் நம்ம கிட்ட மறைக்கணும் அப்படி இப்படின்னு ஷோவான் அவனோட வாழ்க்கையில நடந்த பழைய விஷயங்களையும் இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே அவனோட வீட்டுக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரான் ஷோவானோட ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொன்னதால காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடையை திறந்தாச்சு நேரமும் ஆகிட்டு இருக்கு, ஆனா ஷோவான் வர மாதிரியே தெரியல. ஹீரானோ சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. ஹீரானோ ஷோவான் சொன்ன மாதிரி வந்துருவான்ட்டு இன்னும் அவனுக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க ஷோவானோ சில பழைய பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒரு லேடர் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு வரான். அப்போ அங்க பீச்ல ரேண்டமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபயர் கேம்ப் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டோன்னு ஷோவான் அவன் எடுத்துட்டு வந்த பொருட்களை அழுதுட்டே பார்த்துட்டு நெருப்புல போட்டு ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் நாம அவங்களே நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள் முழுமையா ஆகாது, உன்னை மனசுல வச்சுக்கிட்டே என்னால இனிமே ஹீரானை பார்க்க முடியாதுன்ட்டு ஷோவான் நெருப்புல அந்த பொருட்களை போட்ட மாதிரி அவனோட பாஸ்ட்ல இருந்த பொண்ணோட மெமரிஸையும் போட்டு எரிச்சிட்டு இருக்கான். ஷோவான் நைட்டு ஃபுல்லா பீச்லயே நிலாவை பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறான். ஹீரான் வேற வழியே இல்லாம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்றாங்க. என்னாச்சு ஷோவான் ஏதாவது வேலையில மாட்டிக்கிட்டியா, 8 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா வீட்டுக்கு போக லேட் ஆயிடும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சா ஷோவான் அதை பார்த்துட்டும் எதுவும் ரிப்ளை பண்ணல. அடுத்த நாள் ஹீரான் காலையிலேயே கிளம்பி வந்தா வீடியும் பூட்டி வச்சிருக்கான், இன்னும் அவன் வீட்டுக்கே வரல. ஹீரானோ இன்னைக்கு எப்படியாச்சும் ஷோவானை பார்த்துட்டு தான் போகணும்னு நேத்து மாதிரியே இன்னைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நேத்து மாதிரியே ஷோவான் இருட்டுற வரைக்கும் இன்னும் வரவே இல்லை. ஹீரானோ பாவம் என்னாச்சு இவனுக்கு ஒன்னும் புரியல,
தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல ஹீரானோட அம்மா அவங்க பாஷ நினைச்சு தூக்கத்துல இருந்து அலறடிச்சு எழுந்துக்கிறாங்க. ஹீரானோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ஒருத்தன் நான் உன்னை கட்டிக்கிறேன் ஆனா ஹீரானை உதறி தள்ளிட்டு வான்ட்டு கேட்டிருக்கான். ஹீரானை உதறி தள்ளிட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வேணான்ட்டு இவங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்துட்டு எதுக்கு எங்களை இப்படி தனியா விட்டு போனேன்னு ஆள ஆரம்பிக்கிறாங்க. போதா குறைக்க அந்நேரம் பார்த்து ஹீரானும் வீட்டுல இல்ல அவளும் என்ன விட்டு போயிருவாளான்ட்டு இவங்க பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரானோ 2-3 நாளா ஷோவானை பார்க்கவே இல்லைன்ட்டு சோகமா வீட்டுக்கு வந்தா இங்க அவங்களோட அம்மா ஹீரானோட அப்பாவோட போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சு இனிமே இது வீட்லயே இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லா போட்டோவையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரான் நிறுத்துங்கம்மா எதுக்கு இப்படி தினமும் குடிச்சிட்டு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கிற ஒரே நல்ல மெமரிஸ் அப்பா தான். அதையும் என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்களா? நான் உங்க வாழ்க்கையில பாரமா இருக்க விரும்பலமா. என்ன ஒரு பாரமா பாக்காதீங்க. அப்படி நினைச்சிருந்தா இன்னும் உங்க கூட இருப்பனா ஹீரான் என்ன பேச்சு பேசுற நின்று பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இது மட்டும் தான் இது வரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தீங்க. இப்ப அதையும் பண்ணிட்டீங்க. என்ன அடிங்க நல்லா குடிங்க. உங்க வீடு நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. என்ன தயவு செய்து ஆளை விடுங்கன்ட்டு மலன் கூட பார்க்காம ஹீரான் அழுதுட்டு ஷோவான் வீட்டுக்கு வராங்க. இப்பயும் நீ வீட்டுல இல்லன்னா எனக்கு அடுத்து எங்க போறதுன்னு தெரியாது ஷோவான்ட்டு மனசுல நினைச்சிட்டு வந்து பார்த்தா ஷோவானோ அப்பயும் வீட்டுல இல்ல. ஹீரானுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம மலையில அப்படியே அங்கேயே அழுதுட்டு உட்கார்றாங்க. அம்மா கிட்ட கொச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்த ஹீரான் இங்க ஷோவான் இருப்பான்னு பார்த்தா ஷோவானுமே இல்ல. இப்ப என்ன பண்றது நமக்காக யாருமே இல்லையான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷோவான் ஹீரானை நோக்கி ஒரு கொடை பிடிச்சிட்டு நடந்துட்டு வரான். ஷோவானை பாக்குற ஹீரான் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இருட்டானாலே டக்குன்னு வீட்டுக்கு போட்டு நீங்க என்ன துரத்துவீங்க. இந்த வாட்டி துரத்தாதீங்க பிளீஸ்னு சொல்லும் போது ஷோவான் எதுவுமே பேசாம அவனோட கையை கொடுத்து மலையில நினையாத வீட்டுக்குள்ள வந்துட்டு கூட்டிட்டு வரான். ஹீரானா அவங்க மனசுக்குள்ளேயே என்ன ஆனாலும் ஷோவான் இந்த நேரத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஷோவான் எதுவுமே பேசாம அவனோட கையை கொடுத்து ஃபர்ஸ்ட் மலையில நினையாத வீட்டுக்குள்ள வான்னு சொன்னதே ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு சுடு தண்ணி கொடுத்து தலையை துவட்டிக்கொண்டு சொல்லும் போது ஹீரான் தயங்கி ஷோவான் நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிக்கவா, நாங்க ஓரமா சோஃபால படுத்துக்கிறேன்ன்றாங்க. அது கேக்குற ஷோவானோ சோஃபால அன்கம்ஃபர்டபுளா படுத்து தூங்க போறியா? ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் உன்னோட கம்ஃபர்ட் அண்ட் உன்னோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாத. அன்பு காதல் அஃபெக்ஷன்ற பேர்ல நீ இப்படி ஒருத்தவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டினா ஒரு கட்டத்துல அதுவே உன்னை ஒரு லாக்ல கட்டி போட்டுரும். அதுக்கான இடத்தை நீ யாருக்குமே கொடுக்காதன்றான். உடனே ஹீரான் அவனோட கையை பிடிச்சி அப்ப நான் கம்ஃபர்ட்டா உங்க பெட்லயே தூங்கிக்கவான்றாங்க. அடியே அப்ப நான் எங்க தூங்குவேன்? உனக்காக என்னோட கம்ஃபர்ட் இழக்க சொல்றியா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கல. நான் இந்த எபிசோட் பார்க்கும்போது ஷோவான் அப்படி கேட்பான்ட்டு நினைச்சேன். ஆனா ஷோவான் அப்படிலாம் கேட்கல. சரி போய் மேல தூங்குன்ட்டான். ஷோவான் எனக்கு நைட் எல்லாம் வேலை இருக்கு, நீ போய் என்னோட பெட்லயே படுத்து தூங்குன்ட்டு ஹீரான் அனுப்பிச்சா ஹீரானோ ஷோவானோட தலகாணி ஷோவானோட பிளாங்கெட் எல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே இந்த தலகாணி பில்லோ எல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு பதில் இப்ப நிஜமாவே ஷோவானையே கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்ட்டு அவன் வேலை பாக்குறத இவங்க தூங்காம பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல ஷோவான் எனக்கு தூக்கமே வரல ஷோவான் நான் உள்ள வரட்டுமான்ட்டு அவன் வேலை பாக்குற இடத்துக்கு வந்து எப்படி ஷோவான் நீ இவ்வளவு பொறுமையா இந்த பூக்கள் செடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்க? அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு நீ பாவப்பட்டு இறக்கப்பட்டு உதவி செய்யறியா இல்லனா என்ன பிடிச்சிதான் உதவி செய்யறான்றாங்க. ஹே பொண்ணே உன்னை தூங்க சொல்லி நிமிஷம் என்ன வந்து திரும்பி கேள்வியா கேட்டுனுங்கிற, ஒழுங்கா போய் தூங்குனா. இல்ல ஷோவான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட தனியா இருக்கிறதெல்லாம். சரி ஷோவான் ஒரு செடியில ஒரு பூ அதோட லைஃப் டைம்லயே ஒரே ஒரு முறை தான் பூக்கணும் வாங்களே, அந்த செடியை நீ வச்சிருக்கேன்றாங்க. ஷோவானோ வச்சிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு நான் ஹீரான் அந்த செடியில இன்னைக்கு நைட்டுக்குள்ள பூ பூத்துச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடலாமான்றாங்க. அதை கேக்குற ஷோவானோ எப்படி யோசிக்குது பாத்தியா அது? சரி அறிவே அது நைட் எல்லாம் பூக்காதுடி, நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் காலையில தான் ப்ளூம் ஆகும், நைட் ப்ளூம் ஆகுறதெல்லாம் ரொம்ப அதிசயம். ஒருவேளை நைட்டுக்குள்ள பூ பூக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஹீரான் நான் இனிமே உன்னை பார்க்க வரதே நிறுத்திறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட்டு தூங்காம அந்த செடியை அவங்களுக்கு நடுவுல வச்சுட்டு வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை எண்ணிட்டு இருக்காங்க. பூக்கள் பூக்கும் தருணம் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லையா ஷோவான்? நான் ஒரு பாட்டுல கேட்டிருக்கேன், இன்னைக்கு இந்த பூ பூக்கிறத நாம பாக்குறோம் மாஸ் பண்றோம் சரியா அப்படின்னு ஷோவானை பார்த்து கேட்டா ஹே மென்டலே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காது, போய் தூங்குடி எனக்கே தூக்கம் வருதுன்றான். என்னடா பட்டுன்னு மென்டல்ன்ட்டு நம்ம ஒன்னா சேர போற தருணம் உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் அழகு ஷோவான். இன்னைக்கு நாம ஒன்னா சேர போறோமே, எங்க நாம போறோம் ஒன்னா சேர போறோம் அப்படின்ட்டு தூங்கிட கூடாதுன்ட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பைத்தியம் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் சாக்குன்ட்டு ஷோவான் பக்கத்துல போய் உட்காரலாம்னு செடி எடுத்து அவங்க மடியில வச்சு ஷோவான் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. ஷோவானோ ஹீரான் நீ சொன்னதை மறந்துடாத, பூ பூத்தாதான் எல்லாமே, அது வரைக்கும் நோ டச்சிங், நவுந்து உட்காருன்றான். பாரா அது சரி நான் கண்ட்ரோலா தான்ப்பா இருப்பேன்னு சொல்லிட்டே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஷோவானோட தோல்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஷோவானோ பைத்தியம் கண்ட்ரோலா இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கு பாத்தியா எதுன்ட்டு அவங்க மடியில இருக்கிற செடியை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு இவளை பார்த்தா இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கு, சரி தூங்கட்டும்ட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க வச்சிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு கூட நம்ம வாழ்க்கையில திரும்பவும் இவ்வளவு க்ளோஸா இருப்போம்ட்டு எதிர்பார்க்காத ஷோவான் ஹீரான் அவன் கிட்ட கம்ஃபர்டபுளா சேஃபா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சரி நல்லா தூங்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் பெட்ல தூங்கட்டும்ட்டு ஹீரான பெட்ல போட்டா இங்க விடிஞ்சோன காலையில ஹீரானோட அம்மா ஹீரான் நைட்ல இருந்து எங்க இருக்கானே தெரியல, நான் வேற அவளை கோவத்துல அடிச்சுட்டேன், அவளுக்கு ஆவும் தவிர வேற யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் வேற கால் பண்ணா எடுத்தே தொலைக்க மாட்டேன்றானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு எங்க இருக்கான்ட்டே தெரியலையேன்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப மெய்ட் ஆண்டியும் நான் வேணா நேர்ல போய் பார்த்துட்டு வரமான்னு சொல்ல எங்க ஹீரானோ எழுன்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குன மாதிரி இருக்கு. ஷோவான எங்க ஆளையே காணான்ட்டு வீடு ஃபுல்லா தேன்னா அவன் வீட்டுல காணவே இல்ல, எங்க போனான்னு தெரியலையா, அந்த
பூ வேற பூத்துச்சா பூக்கலையான்னு தெரியலன்ட்டு பேக மாட்டிட்டு வெளியே வராங்க. இங்க கட் பண்ணா ஹாவுக்கு மெய்ட் ஆண்டி விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கத்துல போன் எடுக்கிற ஹாவு, உங்களுக்கு எப்படி என் நம்பர் எல்லாம் கிடைச்சிச்சு, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்க ஹீரானோ அந்த பூ பூத்துச்சா பூக்கலையான்ட்டு யோசிச்சுட்டு ஷோவானை தேடி நடந்துட்டு இருக்கும்போது ஷோவானோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அவனோ ஹே பொண்ணே இவ்வளவு கால இங்க என்ன பண்ணுகிறேன்னு கேட்டா உன்னோட ஃப்ரெண்டு தான் வர சொன்னான். ஷோவானா அவன் உத்தமா ஆச்சு, அவனா எந்த பொண்ணையும் கூப்பிட மாட்டான்னு சொல்ல ஹீரானோ மனசுக்குள்ளேயே நேத்து தான் அந்த உத்தமனை பார்த்தேன்னா சும்மா பேச்சுக்கு ஒன்னா சேரலாம்னா நைட்டு ஃபுல்லா அந்த பூ பூக்குமான்ட்டு என் கூட ஒன்னா சேர்ந்து பார்த்துட்டு இருந்தவன் தான் அவன். சரி எங்க இருக்கிறான் என்ன வர சொல்லிட்டு ஆளே காணான்னு கேட்டா இப்போதான் பக்கத்துல கடைக்கு போனான்னு சொல்ல ஹீரான் அந்த கடைக்கு ஷோவானை தேடி ஓடுறாங்க. ஷோவான கடையில ஓடி வந்து பாக்குற ஹீரான் என்ன சொல்லாம வந்துட்டு நைட் அந்த பூ பூத்து நம்மள சேரலாம்னு சொல்லிச்சான்னு கேக்குறாங்க. ஷோவானோ ஹே பைத்தியமே வெளியே இருக்கோண்டே ஒழுங்கா பார்த்து பேசிட்டு 2 ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு கடைக்கு வெளியே வந்தா. சரி இப்ப யாரும் இல்ல சொல்லு அந்த பூ பூத்துச்சா பூக்கலையானா ஷோவான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹே பொண்ணு இங்க பாரு எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, உனக்கு எப்ப தோணாலும் என்ன வந்து பார்க்கலாம்ன்றான். அதை கேக்குற ஹீரானோ ஷோவான் நீயே ஏதாச்சும் பண்ணி அந்த பூவை பூக்க வச்சிட்டியான்றாங்க. கட் பண்ணா இங்க ஹாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்னன்னே தெரியலடா எனக்கு ஹீரானோட மெய்ட் ஆண்டி எனக்கு விடிய காலையிலேயே கால் பண்றாங்க. அதை கேக்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மச்சான் உஷாரா இப்பெல்லாம் ஆன்டிங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்களை தான் பிடிக்குதான், பார்த்து உஷாரா இருந்துக்க மாமேன்றானுங்க. அது கேக்குற அவன் சீரியஸா ஒரு வேலை இருக்குமோன்ட்டு யோசிக்கிறான். கட் பண்ணா இங்க ஷோவான் அவனோட ஃப்ரெண்டோட ஃபிளவர் ஷாப்புக்கு ஹீரானை கூட்டிட்டு வந்தா அந்த ஃப்ரெண்டு ஷோவான் இந்த பூக்கள்லாம் நேத்து நைட்டு தான் வந்தது, எவ்வளவு தண்ணி ஊத்தணும் எந்த மண்ணை போடணும்ட்டுலாம் எனக்கு சரியா தெரியல கொஞ்சம் பாருன்றான். ஷோவானோ சரி செக் பண்ணலாம்ட்டு ஹீரானா அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப சொன்னா ஹீரானோ இல்ல நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லு நான் இங்க பூக்களை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு ஷோவானோட ஃப்ரெண்டு கிட்ட நான் இங்க ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் நின்றுட்டு இருக்கேன் என்னெல்லாம் யாருன்னு கேட்க மாட்டீங்களா, அதெல்லாம் பயப்படாதீங்க என் பையன் தான் நல்லா பார்த்துப்பான், வீட்லயே அவன் ஒரு பூவை பூக்க வச்சுட்டு தான் வந்திருக்கான், இங்கேயும் எல்லா பூவும் பூத்துறோம் பயப்படாதீங்கன்ட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடையில ஒருத்தவங்க என்னமா சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க ஒரு பூவை வாங்கி வைக்கிறதா வச்சீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து மயங்கிருவாரு இல்லையான்றாங்க. அது கேக்குற ஹீரானோ நான் அவரை இந்த பக்கமா கூட்டிட்டு வரேன் அவர் கேட்கிற மாதிரி சொல்லுங்கன்ட்டு ஷோவான் அந்த பக்கமா கூட்டிட்டு வந்து உனக்கு ஏதாச்சும் எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சுன்னா வாங்கித்தா ஷோவான் நல்லா பிகு பண்ணாம வாங்கிப்பேன் தெரியுமான்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த கடைக்காரக்காவும் தம்பி பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுங்களேன்றாங்க. ஷோவானும் அவனும் என் பொண்டாட்டி இல்லைன்ட்டு முன்னாடி வந்துடுறான். அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபிஷ் பெட் ஷாப்ல ஷோவான் ஒரு மீனை பார்த்து ஹீரா நீங்க பாரு இந்த மீன் உன்ன மாதிரியே இருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் தொண்ணு பேசிட்டே இருக்கிற மாதிரி இந்த மீனும் அதோட வாயை அசைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ஹீரானோ என்ன நான் தொண்ணு பேசிட்டு இருக்கேன்றியா, நான் அப்படிதான் ஷோவான் நான் வாயாடிதான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரி எனக்கு இப்ப பசிக்குது சாப்பிட போறோம் உனக்கு என்ன வேணும்னா ஹீரான் எனக்கு பசிக்கலப்பா எதுவும் வேணான்னு சொன்னதால ஷோவான் அவனுக்கு மட்டும் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றான். ஆனா ஹீரான் ஷோவான் கிட்ட ஸ்பூன் மட்டும் கேக்குறாங்க. நாம 2 பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிடலாமே ஷோவான், நான் இது வரைக்கும் இப்படி எல்லாம் சாப்பிட்டதே இல்ல தெரியுமான்றாங்க. ஒரே தட்டுல எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டதே இல்ல ஷோவான் ஹீரான் சொல்லும் போது இதுனா உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா, கடடி இங்க தட்டு எல்லாம் தர மாட்டாங்க பவுல் தான், உனக்கு வேணும்னா நான் ஒன்னு தனியா ஆர்டர் பண்ணுன்னு திரும்பினா இல்ல அக்கா வேணாம் எனக்கு தனியா ஒரு எம்டி பவுல் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு ஷோவான் உன்னோட பவுல்ல இருந்து எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தர மாட்டியா அவங்க இல்லையா என்ன பாருன்ட்டு குழந்தை மாதிரி கெஞ்சுறாங்க. ஷோவானோ சரி நீயும் உனக்கு எவ்வளவு வேணும்னு எடுத்து தொலைனா சுட்டுச்சுரா நீயே எடுத்து எனக்கு ஊட்டி விடுறியான்றாங்க. ஊட்டிலாம் விட முடியாது வேணா பவுல்ல போட்டு தரேன் நீயே சாப்பிடுன்னு போட்டு கொடுத்தா ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு 3 பொண்ணுங்க ஷோவான பங்கமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ற ஹீரான் ஷோவான் அங்க பாரு அவங்க 3 பொண்ணுங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க நீ அதை கூட கண்டுக்காம சாப்பிட்டு இருக்கிறேன்னு கேட்டா ஏய் பசிக்குதுடி நான் ஏண்டி அதை கண்டுக்கணும் சாப்பிட விடுறீனா அப்பெல்லாம் விட்டுற முடியாதுப்பா, ஒரு அழகான பொண்ணு நான் உன் பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது கூட அவங்களோட கண்ணுங்க எப்படி மெய்து பாரு, இப்போ நீ பார்க்க போறியா இல்லையா, நீ பார்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் பண்றாங்க. ஷோவானோ சரின்ட்டு லைட்டா திரும்பி இப்ப பாத்துட்டேன் சாப்பிடுனா ஹோஹோ நான் உன் பக்கத்துல உட்காந்து இருக்கும் போதே நீ மத்த பொண்ணுங்களை பாப்பியா, ஏன் நான் அழகா இல்லையா, நான் இருக்கும் போதே உனக்கு மத்த பொண்ணுங்களை பாக்கணும்னு தோணுதான்றாங்க. ஷோவானோ ஏய் நான் எங்கடி பார்த்தேன் நீ தாண்டி பார்க்க சொன்னேன், நான் அப்படிதான்டா சொல்லுவேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும் செல்லமே நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஏமா வேற ஒருத்தவங்களை பாக்கணும் அப்படின்ட்டு தானே சொல்லிருக்கணும், அதை விட்டுட்டு நான் இருக்கும்போதே நீ வேற பொண்ணுங்களை பாக்குறியா, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் வேற உன்னை ட்ரை பண்ணிட்டு இருக்காளுங்களா அவங்களோட கண்ணுல எல்லாம் கொல்லி வைக்கணும்னு சொல்ல ஷோவானோ ஐயோ உன்னை தெரியாதனமா சாப்பிட கூப்பிட்டேன் இனிமே உன்னை சாப்பிடவே கூப்பிட மாட்டேன்றான். ஹீரானோ உன்னை அப்படிலாம் இன்னைக்கு விட்டுற மாட்டேன்பா நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேன்னா இல்லையா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. ஷோவானோ சாப்பிட்டு பே பண்ணிட்டு கிளம்பலாம்னு எழுந்தா ஹீரான் அங்கேயும் வந்து கேட்டுனே இருக்காங்க. அதை பாக்குற கடைக்காரக்கா வேற சிரிக்கிறாங்க. ஷோவானுமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரானோ ஏய் என்னடா நான் உங்ககிட்ட தான் பேசினு இருக்கிறேன் நீ சில மாதிரி நின்னுகிற நான் அழகா இருக்கேன்னா இல்லையா சொல்லுன்னா ஷோவான் சேஞ்ச் கூட வாங்காம திரும்பிடுறான். உடனே ஹீரான் அந்த கடைக்காரக்கா கிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு ஷோவான் நெல்லு ஷோவான் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் இனிமே உன்னை பார்க்கவே கூடாது அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து நடக்கலாம்னு கையை கொடுத்தா ஷோவான் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஸ்பாட்லயே ஹீரானை கட்டியே பிடிச்சிடுறான். இங்க பாரு ஹீரான் நீ அழகா தான் இருக்க ஆனா உன் அழகுல நான் மயங்க விழலன்னா ஓஹோ மயங்காம தான் நேத்து நைட்டு ஃபுல்லா அந்த பூ பூக்குமான்னு காத்துட்டு இருந்தியா ஷோவான்ன்றாங்க. ஷோவானோ அடியே நான் பையன்டி என்ன நடு ரோட்ல வெக்கப்பட வைக்காதுன்னு போயிடுறான்.